சென்னை தியாகராய நகர் பகுதியில் விதிகளை மீறி வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலை மற்றும் ஹபிபுல்லா சாலைகளில் விதிகளை மீறி விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி புகார் தெரிவித்தார். இதையடுத்து அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிராபிக் ராமசாமி, சட்டவிரோதமாக விதிமுறைகளை மீறி பேனர்கள் வைக்க காவல்துறையினர் அனுமதி வழங்கியதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரம் குறித்து தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த பேனர் இல்லீகல் பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் என்பதை ஜஸ்டிஸ் ராஜீவ் போன்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு தலைமையை விட மென்ஷன் பண்ண போய் போட்டோலாம் எடுத்துட்டேன், மென்ஷன் பண்ண இந்த அதிகாரிகளை இந்த சட்டத்தை தண்டிச்சாதான் நாடு ஒருபடம் மக்கள் சேவையா இருக்க முடியும் சொல்ல போறேன். அந்த ஆய்வாளர், உதவி ஆணையாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர், கலெக்டர், இந்த ஏரியா தாசில்தார் 4 பேர் மேலே கலெக்டர் தொடர்புறேன். 166/817 ஐபிசி, அதாவது தெரிஞ்ச குற்றம் செய்யறதுக்கு துணை போனது தவறு. அந்த சட்டத்தை யாரும் உபயோகப்படுத்தல. நீங்க மதுரையில் 2 ஸ்டூடெண்ட் உபயோகப்படுத்திருக்காங்க, நான் சென்னையில் உபயோகப்படுத்த வரேன். நிச்சயமா சொல்ல போறேன்.